ஹே மாமிஸ், இன்றைக்கி ஹெல்த்தியான அயன் ரிச் சாம்பார் ஃபார் 6+ months பேபிஸ் பண்ணலாமா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை அண்ட் ட்ரம்ஸ்டிக் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப 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 ஹெல்த்தி. ஆல்சோ பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனுக்கு வந்து நம்ம மூங் டால் எடுத்திருக்கோம். யூஸ்வலி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு முருங்கைக்கீரைனாலே பிடிக்காது. ஸோ நம்ம எப்படி இதை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி குழந்தைங்க கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டேவும் தாளிச்சிக்கலாம், இல்லைனா கடைசியாக நம்ம யூஸ்வலாக தாளிக்கிற மாதிரியும் வந்து தாளிச்சிக்கலாம். நான் இப்போ ஃபர்ஸ்ட்டே ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்சோ பார்த்திங்கன்னா கறி லீவ்ஸ் வந்து போடுங்க. கறி லீவ்ஸ் வந்து முழுசாக போடுங்க. ஸோ தட் கடைசியாக வந்து நம்ம அதை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. முருங்கைக்காவை பார்த்திங்கன்னா சூப்பர் ஃபுட்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அதில் நிறைய வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 இல்லை 2 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம மூங் டால் போடுறதுனால கேஸ் வராமல் இருக்கிறதுக்காக பூண்டு கண்டிப்பாக ஆட் பண்ணணும். நான் பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் வந்து காலையிலே வச்சுட்டேன்னா காலையில் இட்லி கூடவும் ஊட்டிடுவேன். ஆல்சோ பார்த்திங்கன்னா மத்தியானம் வந்து ரைஸ் கூடவும் வச்சுடுவேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன சைஸ் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம புளி ஊற்றாததுனால தக்காளி வந்து ஒன்று அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பெரிய துண்டாகவே கட் பண்ணி போடுங்க. ஏன்ட்டு கடைசியில் சொல்கிறேன். இப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா கேரட். பிகாஸ் வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த முருங்கைக்கீரை ஸ்மெல் பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ இனிப்புக்காக நம்ம இந்த கேரட் சேர்க்கும் போது அதை சாப்பிட்டுடுவாங்க. கூடவே பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் அண்ட் முருங்கைக்கீரை ஆட் பண்ணி நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ கேரட் யூஸ்வலாகவே எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். பிகாஸ் அதிலே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் மூங் டால் 2 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். அதையும் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆவி பறக்க நம்ம சமையல் செஞ்சிட்ருக்கோம். இது கூட நீங்கள் வந்து தோரம்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வேண்டிய அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸ்மெல்லே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் நல்லா வந்து வெந்த உடனே நம்ம கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர் பொடி, அதுக்கப்புறம் பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உப்பும் வந்து 1+ year பேபிக்கு வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு ஒரு 3 to 4 விசில் விட்டுடுங்க. விசில் வந்துடுச்சு. நம்ம சாம்பார் எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்ப்போம். வாவ், கமன்னு ஸ்மெல்லு செம்ம சூப்பராக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா ஆவி பறக்க உங்களுக்கு தெரியுதா? இதில் பார்த்திங்கன்னா தக்காளி மேலே இருக்குல்ல, ஸோ அதோட தோல்லாம் மட்டும் எடுத்துடுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு தோலோடு கொடுக்கக்கூடாது. இப்போ இதை நல்லா வந்து கடைஞ்சிடுங்க. மத்து இல்லைனா மேஷர் வச்சு கடைஞ்சிடுங்க. இல்லை நம்ம முருங்கைக்காய் போட்டோம்ல, அதை தனியாக எடுத்து அதில் இருக்க வந்து பல்ப்பை மட்டும் எடுத்து திருப்பி சாம்பாரில் போட்டுடுங்க. பிகாஸ் இதுதான் ரொம்ப 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 ஹெல்த்தி. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். நம்ம குழந்தை நல்லா வெயிட் கெயின் ஆகணும், நல்லா வந்து க்ரோத் டெவலப்மெண்ட் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சாம்பார் வந்து அவங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தி. அவ்வளோதான், நம்ம சாம்பார் ரெடி. நீங்கள் ஆஸ் யூஷுவல் நம்ம தாளிக்கிற மாதிரி கூட நெக்ஸ்ட்டு தாளிச்சிக்கலாம். என் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இது பிடிச்ச ஃபுட்டு. அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கும் போது கேமரா ஆன் பண்ணாலே கேமரா கிட்ட வந்துடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.